இல்லப்பா நீங்க சீமானவர்களையும் பேசுனீங்க, தனிச்சு தான் களமாடிட்டு இருக்கதா. அவர் தனிச்சு களமாடுவது தான் அவருடைய பிளஸ்ஸா, இல்ல விஜய் அவர்களோட கூட்டணி வைத்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பது பிளஸ்ஸா இருக்கு? வரக்கூடிய 26ல அதிருப்தி வாக்குகள் திமுகவுக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் ஒன்னா அதிமுகவுக்கு போகும், இல்ல நாம் தமிழருக்கு வரும். இப்ப விஜய் வர்றதுனால அதிமுகவுக்கு போறது குறைஞ்சு இப்ப விஜய்க்கு நாம் தமிழருக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ 2026 தேர்தல் வருது. மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் உடல்நிலை காரணமாக தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகள் நல்லா உழைக்க முடியுமான்னு தெரியல. அவருடைய இளைய பட்டத்துக்கு தான் அடுத்தது கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற இதுல போது இந்த ஆட்சி அதிகாரம் நம்மளை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக இப்பவே நீங்கள் இந்த தமிழ் தேசிய இதெல்லாம் முடக்கணும் அப்படிங்கிறதுல அவர்களுக்கு ஒரு ஆர்வம் நிச்சயமாக இருக்கும். தனித்து நின்றால் மட்டும்தான் இவர்களிடம் தப்பிக்க முடியும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர் தான் சீமான். இவங்க கூட்டணின்னு சேர்ந்தோம்னா இவங்க திருதராஷ்டிரன் சொல்லுவாங்க, ஆலிங்கனம் செய்து கட்டி பிடிச்சி கொண்டுருவாங்க. அதை திராவிட கனகச்சிதமா செய்யும். அந்த ஆலிங்கனத்துக்கு மாட்டக்கூடாதுன்னு நினைச்சவர் தான் சீமான் அவர்கள். சீமான் அடுத்த கட்ட அரசியலுக்கான, எதிர்கால அரசியலுக்கான, தமிழ்நாட்டு அரசியலுக்கான ஒரு முன்னெத்தியரா செயல்பட தொடங்கிட்டார். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்சத். நிறைய வலைவலிகளில் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக நான் பேசியிருப்பேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சிக்காகவும் மீட்சிக்காகவும் தமிழ் தேசியத்துக்கென்று ஒரு ஊடக வலிமை வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி தமிழ் தேசியத்திற்காக நிறைய ஊடகங்கள் வந்திருந்தாலும் அந்த வகையில் மீடியா ஒன் தமிழும் இணைஞ்சிருக்கு. தொடர்ச்சியாக தமிழ் தேசிய களத்தில் நம்ம மீடியா ஒன் தமிழ் நமக்கான ஒரு ஊடகமாக இது பயணிக்கும்ங்கிறதுல நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் தேசிய ஊடகமாக இங்கே செயல்படுவது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விடயம் தான். அந்த சவாலை எதிர்கொண்டு தான் நீச்சல் அடிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா பொருளாதார சிக்கல். நமக்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் இந்த பொருளாதாரங்கிற ஒரு சிக்கலும் நம்மோடு சேர்ந்துருது. மீடியா ஒன் தமிழ் சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நீங்கள் அழிச்சு மீடியா ஒன் தமிழுடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அழிச்சிங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும். மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். மீடியா ஒன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர், தமிழீழ ஆய்வாளர் வளர் மெய்யறிவான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். முதல் நிகழ்ச்சிக்குள்ள வரவிருப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். இப்போ தமிழ் தேசியம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா 2009 ஈழ படுகொலைக்கு பின்பாக இங்கே தமிழ்நாட்டில் பெரிய அளவில் தமிழ் தேசியம் பேசப்பட்டது. அதற்கு முன்பாகவும் பேசப்பட்டது. ஆனால் இளைய சமுதாய மக்கள்கிட்டையும் கொண்டு போய் அந்த தமிழ் தேசியம் சேர்ந்ததுன்னா ஈழ படுகொலைக்கு பின்பாகன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்துக்கு என்று ஒரு வலையொலி இல்லை, ஒரு செய்தி நிறுவனம் இல்லை, ஒரு செய்தி சேனல் இல்லை அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக நிறைய சேனல்கள் உருவாகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வலையொலிகளை திட்டமிட்டு தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களை திட்டமிட்டு முடக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்படி திட்டமிட்டு முடக்குனா அதை யார் முடக்கிறாங்க? நீங்க இப்போ 2009க்கு பிறகான எழுச்சி அப்படிங்கிறது அது ஏற்கனவே தமிழ் தேசியம் இருந்தது. திராவிடம் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்துச்சு. இடைப்பட்ட 1944க்கு பிறகு அதுல திராவிடர் கழகம் இல்லை, தமிழர் கழகம் தான் வைக்கணும் அப்படின்னு தான் கியாபி விஸ்வநாதன், சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம், அண்ணல் தங்கோ இவரெல்லாம் போர்க்குரல் பண்ணாங்க. கியாபி விஸ்வநாதன் தமிழர் கழகம்னே தொடங்கினார். ஆனால் ஈவே ராமசாமி பெரியார் தான் அடம் பிடித்து அதை திராவிடர் கழகம்னு மாற்றி அண்ணாவை வைத்து பெயர் சூட்டினார் வச்சுக்கோங்க. அங்கிருந்து தான் திராவிடம் என்கிற இந்த அரசியல் நுழையுது. அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தொடக்கத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு கூட அவர்கள் பெரியார் இறங்கல. முதலாக இந்தியை திணிப்பை பள்ளிக்கூடங்கள் 60 பள்ளிக்கூடங்களில் சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இந்தி திணிக்க வேண்டும் என்று ராஜாஜி அப்போ முதலமைச்சராக சொன்ன போது அதை எதிர்த்து போராட்டத்தை தொடங்கியவர் ஈழத்து சிவானந்த மணிகள். சரிங்களா? அவர் கரூர்ல ஒரு சத்திரத்தில் தங்கி கொண்டு அவர் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அவர் காலகட்டத்தில் அவருடைய தலைமையில தான் நீங்க இந்த அந்த அறிவிப்பே பின்வாங்கப்பட்டது. அப்ப இடையில உள்ள முதல்ல கலைக்கத்தான் முயற்சி பண்ணார் ஈவே ராமசாமி பெரியார். இது எதுக்குப்பா இங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, சண்டித்தனம் பண்ணாதீங்க, எல்லாம் இந்த போராட்டத்தை பண்ணாதீங்க. 60 பேர் இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்தாங்க ஈழத்து சிவானந்த மட்டியத்துல. அப்ப தமிழ்நாடு முழுவதும் வந்தாங்க. அன்னைக்கு 60 பேர் வர்றது பெரிய காரியம். ஏன்னா இணையதளம் கிடையாது, ஒரு அலைபேசி கிடையாது. ஆமா, அவங்க பஸ்ஸுக்கு கடன் கூட வாங்கிட்டு வந்தவங்களா இருக்காங்க. அது அவர் சொல்றாரு, ராமசாமி பெரியார் உள்ள போயிட்டு உங்களுக்குலாம் பணத்தை திருப்பி கொடுத்துறப்ப எல்லாம் ஊருக்கு போங்க அப்படிங்கிற கலைச்சி கூட பார்க்குறாரு. அதற்கு பிறகு அதனுடைய வலிமை தெரிய ஆரம்பிக்குது. இந்திய எதிர்ப்பு போராட்டம், தமிழர்களுடைய எழுச்சி. ஏன்னா அன்னைக்கு கன்னடம் பேசக்கூடியவங்க இருந்தாங்க, மலையாளம் 4 மாநிலங்களுமே இருந்ததுதான் அப்போ ஒரே மாகாணம். ஆனால் எதிர்த்தவர்கள் தமிழர்கள் மட்டும்தான், மற்ற யாருமே எதிர்க்கல. ஏன்னா அவங்களுக்கு இந்தி மேல எந்த எதிர்ப்பும் இல்லை. இந்தி இல்லாட்டி கன்னடம் கிடையாது, மலையாளம் கிடையாது, தெலுங்கு கிடையாது. ஆனால் எந்த மொழி இல்லாட்டாலும் தமிழ் தனித்து நிற்கும்.
தனித்து செயல்படும். அதுதான் நம்முடைய மொழியினுடைய வலிமைன்னு வச்சுக்கலாம். அப்ப சொன்னாரு, சொல்லிட்டு வந்து கெடுக்கத்தான் முயற்சி பண்ணாரு. துரோகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அப்படி தொடங்கிட்டாரு கெடுக்குமா. ஆனா அதுக்கு பிறகு என்னன்னா, அதனுடைய நாயகம் ஒருத்தர் அங்க இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. ஒரு நாயகம் கேட்கும்போது இதனுடைய வேல்யூ அப்பதான் புரியாது. மக்கள் வந்து எழுச்சியா வர்றதுகிட்ட இதை விட்டா நமக்கு வந்து குதிரை ஏற முடியாது அப்படின்ட்டு அப்படியே தமிழினுடைய போராட்டத்தை தான் எடுத்ததை போல அறிவிப்புல வெளியிடுறாரு. அதை மறுத்து இழுத்த சிவானந்த மணிகள் சொல்றாரு, அந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கோ இல்ல கொண்டு செல்வதற்கோ உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அவர் சொல்லி, அதன் பிறகு அந்த மாதிரி அதெல்லாம் நடக்குன்னு அதெல்லாம் வரலாற்று ஆவணமா பதிஞ்சிருக்கு. ஸோ அப்ப இருந்து என்ன பண்றாங்கன்னா, எந்த ஒரு போராட்டம் தமிழர்கள் எழுச்சியாளர்களும் அந்த கூட்டத்துக்கு முன்னாடி வந்து நின்றுக்குவாங்க. திராவிட இயக்கத்தவர்கள் அவங்க நமக்கு மேல அவங்க கத்துவாங்க. நம்மளை விட அதிகம் கத்துறாங்கன்ட்டு நம்ம அமைதியாயிருவோம். அவங்க போராட்டத்தை கலைச்சு விட்டு போயிடுவாங்க. பெருமையை வந்து அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். இதுதான் தொடர்ந்து அன்றிலிருந்து இன்று வரை இருக்கக்கூடியது. இதனோட ஊடாக அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். வேற ஒண்ணுமே இல்லை. இங்க வந்து தமிழர்களை இப்படியே வச்சிருக்கணும். அவர்கள் போராட்டத்தை தாங்கள் எடுப்பதை போல தமிழ் வாழ்க்கை என்று சொல்லி அந்த போராட்டத்தில் தாங்கள் முன்னெடுப்பதை போல அவர்களை காப்பாற்றுவது போல இருந்து, ஆனால் ஆட்சி அதிகாரத்தை ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற. இன்று வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பிரதிநிதித்துவ அடிப்படையில் வந்து பார்த்தா இன்று 9 அமைச்சர்கள் தெலுங்கு பேசக்கூடிய அமைச்சர்களா இருக்கு. ஆமா, இன்றைய 2024 அவருடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பே வந்து பாத்தீங்கன்னா 5.6% விழுக்காடு இருக்காங்க. அதனாலதான் சாதிவாரி கணக்கெடுப்பு இங்க எடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப ஏன் நீ வந்து அவ்வளவு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்? இல்ல சமூக நீதி பேசுறீங்க, சமூக நீதி பேசணும் 9 அமைச்சர்கள் நீங்க வச்சீங்க அப்படின்னா தமிழுக்கு நீங்க என்ன செய்வீங்க? திராவிடம் தானே கொண்டு போவீங்க நீங்க. என்ன காரணம்னா, தமிழர்கள் எழுச்சி பெற்றா இந்த 9 அமைச்சர் ஆக முடியாது. நூற்றுக்கணக்கான எம்எல்ஏக்கள் வந்து தெலுங்கு பேசக்கூடிய பிறமொழியாளர்கள் வர முடியாது வந்துடும். இது கர்நாடகாவில் நம்ம போய் செய்ய முடியாது, ஆந்திராவில் செய்ய முடியாது, தமிழ்நாட்டில் செய்ய முடியும். அதனால தமிழ்நாட்டில் இந்த மக்கள் தமிழர்கள் எழுச்சி பெற்று விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் திராவிட முகமூடி மாட்டி விடுறது. அதற்கு ஒரே வழி வந்து ஆரிய பார்ப்பனியம் தான் உன்னை வந்து சாதியேற்ற தலைப்படுது அப்படின்ட்டு பறையரையும் வந்து வன்னியரையும் பிரிப்பது, பல்லரையும் வந்து தேவரையும் பிரிப்பது, பிரித்து வச்சு ஒரு அரசியல் செய்து அதில் வந்து எப்பொழுதுமே அவர்கள் பிரிந்திருக்குமாறு செய்து தமிழ் என்றாலே வாழ வைப்பது வந்து திராவிடம் தான் என்கிற கட்டமைப்பை திட்டமிட்டு உள்ள. இப்ப சாதியை ஒழித்தது தமிழ்நாட்டில் நாங்க தான் சொல்றாங்க. எங்க ஒழிச்சாங்க? சாதிய கலவரங்கள் நடந்துகிட்டு தானே. எங்க ஒழிச்சாங்க? அதுக்கு முன்னாடி சாதி பெயர் போட்டுக்கொண்ட போது கூட சாதி கலவரத்துடைய எத்தனை சாதி கலவரங்கள் இந்த திராவிட இயக்கங்கள் வருவதற்கு முன்பாக சாதி கலவரங்கள் எத்தனை தமிழ்நாட்டில் நடந்து ஒரு டேட்டா கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். இல்லை சார், இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா மேனன் இந்த மாதிரி பேர்லாம் பேருக்கு பின்னால் போட்டுருக்காங்க, சர்மா இந்த மாதிரிலாம் பேருக்கு பின்னால் போட்டுக்கிறாங்க. ஆனால் தமிழர் வந்து பேருக்கு பின்னால் ஒரு வன்னியரோ தேவரோ பல்லரோ பறையரோ அப்படின்னு போட்டு அங்கே சாதி ஏற்ற இவர்கள் சொன்னது எதுக்காகனா, இந்த சாதி பெயர் எடுத்துட்டோம்னா நம்ம முன்னோடியா இருக்கலாம், நாங்கள் சாதியை துறந்து விட்டோம் என்று. ஆனால் அவர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட சாதியினுடைய அடிப்படையில் தான் அவங்க இருக்காங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்றதை பார்க்கும்போது என்னன்னா, விருதாச்சலத்தில் வந்து வன்னியரும் பறையரும் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு தெலுங்கர் விஜயகாந்த் வந்து வெற்றி பெறாரு. அதான் காரணம் என்ன அப்படின்னா, அதுதானே நீங்க ஏன்னா இவர் திராவிடர், சாதியை ஒழித்து திராவிடர் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இங்க வந்து ஈவே ராமசாமியின் படத்துக்கு பேர் போடுறாங்க. அவருடைய திரைப்படத்துக்கு ஆந்திராவில் போன ஈவே ராமசாமி நாயகர்னு போஸ்டர்ல போடுறாங்க. அவர்கள் சாதி ஒழித்தார்களே தவிர ஒழிக்கவில்லை, மறைச்சு வச்சுக்கிட்டாங்க. இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களே சொல்றாங்க. என்ன காரணம்னா, அவங்க ஏன் வந்து இதுல வந்து ஒன்று நமக்கு தெரியும், தமிழர்கள் நினைப்போம் சோ இது நம்முடைய பெருந்தன்மை. ஏன்னா பொதுவாகவே தமிழர்களுக்கு சாதி கிடையாது, சரிங்களா? எப்பொழுதுமே காலங்காலமா இருந்தது கிடையாது. அதனால பெயரை வந்து பின்னாடி போடுறத பத்தி அலட்டிக்கல, நமக்கு என்னப்பா போனா போகுதுன்னு. ஆனா அவர்கள் ரொம்ப கான்சியஸா இருந்தாங்கன்னு சொல்றேன். என்ன காரணம்னா, அவர்களுடைய பெயருக்கு பின்னாடி சாதியெல்லாம் போட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் அவர்கள் எல்லாமே அவர்கள் பெரும்பான்மை ஆட்சி அதிகாரத்தில் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய எவர்களுமே தமிழர்கள் இல்லைன்னு தெரிஞ்சிடும், தமிழ் குடிகள் அல்லன்னு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் அவங்க பண்ணணும். தமிழர்கள் வந்து சுதாரிப்பாடுவாங்க. ஆனால் இப்பொழுது வந்து 2009க்கு பிறகு அந்த முள்ளிவாய்க்கால் நடந்து அவலத்திற்கு பிறகுதான் நமக்கு பேரதிர்ச்சி ஆச்சு. அதற்கு பிறகு தொடர்ந்து நீங்க வந்து எல்லாத்தையும் திராவிட பண்பாடுங்கிறது கீழடிய திராவிட பண்பாடுனாங்க, சண்டை போட்டு தான் அதை வந்து வைகைன்னு மாத்தினாங்க. சட்டமன்றத்திலேயே வந்து திராவிட இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள், தொழில் இலக்கியங்கள் திராவிட இலக்கியம் பெயர் சூட்டுன்னு சொன்னாங்க. சண்டை போட்டு வாங்க வேண்டியதா போச்சு. எல்லாவற்றையுமே தங்கள் அடையாளமாக வச்சுட்டு தமிழர்கள் இப்படி பிரித்தே வைத்து காலம் காலத்திற்கு அடிமைகளாக, கொத்தடிமைகளாக வைத்து அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது இருந்தது. இன்னைக்கு அவர்கள் எத்தனை நாளைக்கு வந்து பொய் பேச முடியும்? 2009 மட்டுமே இல்லைங்க, அது ஒரு நமக்கு அது ஒரு கண் விழித்துக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம், அவ்வளவுதான். அதற்கு பிறகு இவருடைய ஊழல் இவங்களே மாட்டி நிற்கிறாங்க. பெரியார் வந்து நேர்மையானவராக இருந்திருக்கலாம், ஊழல் செய்யாதவர். அண்ணா நேர்மையாளவராக இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு வந்தவர்கள் ஊழல், லஞ்சம், சாதி ஏற்றத்தாழ்வு, மத வேறுபாடு, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பெல்லாம் வந்து யார் பேர்ல நடந்துச்சு? தமிழர்கள் தீவிரவாதிகள் ஆக்கியது இதெல்லாம் யாரு? ஸோ ஒட்டு மொத்தமா எல்லாம் வந்து நிற்கும் பொழுதுதான் தமிழர்கள் இப்போ விழிச்சுட்டாங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் வந்து தங்கள் முடிசூடுவதற்கு எங்கே வாய்ப்பு இல்லாமல் போயிருமோ, எங்கே தங்கள் அரசாட்சிக்கு வந்து ஆபத்து வந்து விடுமோ என்பதற்காகத்தான் இந்த தமிழர்கள் எழுச்சி பெறாமல் இருப்பதற்காக இந்த வேலைகளை செய்யறாங்க. அதற்காக என்ன பண்றதுன்னா, தொடக்க காலத்தில் கருணாநிதியுடைய உத்தி தான் இது, கருணாநிதி தனம்னே சொல்லலாம், தீவிரவாதமாக்குறது தமிழர்களை. அதுதான் அவங்க செய்யறது.
தமிழர்களுடைய போராட்டத்தை வந்து ஆமா, தீவிரவாதம் ஆமா, பண்றது. ஆமா. அதன் அடிப்படையில் தான் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக, விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருப்பது யாராவது பேசினாங்கன்னா அந்த வலையொலிகளை முடக்குவது இல்ல அதே போல 2009க்கு பின்பாக இங்க ஒரு தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி பெற்றிருக்குன்னு சொன்னோம். குறிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய வருகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட 6 தேர்தல்கள், இடைத்தேர்தல்களை சந்தித்து 6 தேர்தல்கள் வந்து தனிச்சு போட்டிட்டு இருக்காங்க. 2021ல 31 லட்சம் வாக்குகளே பெற்றாங்க. இப்ப 2024ல எத்தனை வாக்குகள் அவங்க பெற போறாங்க அப்படின்னு நம்ம தேர்தல் முடிவு பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த சமயத்துல விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையும், திரு சீமான் அவர்கள் நிறைய பிரஸ் மீட்ல பாத்தீங்க அப்படின்னா, தம்பி விஜய் அவர்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன், நாளைக்கு ஒருவேளை நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கலாமே, இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு, அவர் மாநாட்டுக்கு கூப்பிட்டாருன்னா நான் போவேன் அப்படின்லாம் பேசுறாரு. இது எப்படி பாக்குறீங்க? நீங்க இங்க இங்க திருமாவளவன் அவர்களும் அதே போல மதிப்பிற்குரிய ராமதாஸ் ஐயா அவர்களும் இந்த 2 பேருமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தமிழ் தேசியம் அடிப்படையில் தான் வந்தாங்க. ஆமா. குறிப்பாக தமிழ் ஈழம் என்கிற அதை முன்வைத்து தான் வந்தாங்க. காலப்போக்கில் அவர்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க விட மாட்டாங்க, என்ன இவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், டிசைடிங் அத்தாரிட்டி. ஏன்னா கூட்டணி இருக்கணும். நாம் தமிழர் வந்து தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்றதை வந்து அது அவர்களே சரியா சொல்லலையோன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லணும்னா டிசைடிங் அத்தாரிட்டி தமிழர்களா இருக்கணும், டெசிஷன் மேக்கிங் இடத்துல தமிழர்கள் இருக்கணுங்கிறத அதை சொல்லணுமே தவிர உடனே நான் தமிழர்கள் தான் ஆளணும்னா உடனே அடுத்த வார்த்தையே ஓபிஎஸ் தமிழர் இல்லையா, இபிஎஸ் தமிழர் இல்லையா, அது அப்போ இவங்களுக்கு சரியான பதில் சொல்ல தெரியலையோன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி அவங்க தெளிவாகவே சொல்லணும், முடிவெடுக்கக்கூடிய இடத்துல வந்து தமிழர் இருக்க வேண்டும், தமிழ் உணர்வாளன் இருக்க வேண்டும், தமிழர் உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. அது வந்து ராதாரவில ஒத்துக்கிட்டாரு, சரியான பாயிண்ட். அங்க மட்டும் இல்லைங்க, ஆந்திரா கர்நாடகாவில் நண்பர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லும்போது சொல்ல நியாயமான கோரிக்கை தானே, உங்க ஊர்ல அப்படியா இல்லையான்னு கேட்குறாங்க. அவங்க அவங்கள வினோதமா பாக்குறாங்க இங்க. ஆமாங்க, தமிழர் தானே ஆட்சியாளர். என்கிட்ட கூட ஒரு மலையாளி பேசும்போது கூட சொன்னாரு, ஐயா கருணாநிதி தமிழர் தானே அப்படின்னாரு. ஆமா, இல்ல அப்படின்னு அந்த வரலாற்றை பேசும்போது என்னங்க சொல்றீங்க, எங்களுக்கு இது என்ன காரணம், அவங்க மறைச்சிட்டாங்க. இது அதை ஒழிச்சிட்டு பேசுனதா அவங்களுடைய இது. அந்த அடிப்படையில் வந்து இப்போ விஜயகாந்த் என்ன பண்ணிட்டாங்க, அதே போல விஜயகாந்த் தமிழர் இல்லைன்னா கூட தமிழ் பிரபாகரன், கேப்டன் பிரபாகரன்லாம் படம் எடுத்தாரு. ஆனால் அதை கொச்சைப்படுத்தினாங்க, பிரபாகரனை கொச்சைப்படுத்தினாங்க. ஒவ்வொரு தருணத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்து இதெல்லாம் வந்து திரித்து ஒரு கதையாக சொல்லப்படுது. வீரப்பனை மிகப்பெரிய கொடூரமானவனை சித்தரிச்சாங்க, இதெல்லாம் செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு அஜெண்டா என்னன்னா, தொடக்கத்திலிருந்தே தமிழ் சார்ந்தவர்களை வந்து அடித்து கொண்டே மேலே வருவதுங்கிறது அவங்களுக்கு ஒற்றுமை இருக்குது, அவங்க வெளியே தெரியாது. அவர்கள் எல்லோருக்குள்ளுமே நீங்க வந்து பிறமொழியாளர்களுக்கு ஒரு சிண்டிகேட் இருக்கு, சென்னையிலேயே மிகப்பெரிய சிண்டிகேட் இருக்கு. அவங்க எல்லாவற்றையும் திட்டமிட்டு தான் செய்யறாங்க. அவங்க அதற்குன்னு ஒவ்வொருத்தர் அசைன்மெண்ட் கொடுத்து வச்சிருப்பாங்க, அரசியல் ரீதியா, கலாச்சார ரீதியாக, பண்பாடு ரீதியா எல்லா இடத்துலயும் அவங்க ஆள் இருப்பாங்க. அது பத்திரிகை ஊடகத்துறையில் அதிக அளவில், குறிப்பா விகடன் குரூப்பும் குமுதம் குரூப்லாம் வந்து குமுதம் குரூப்ல அவ்வளவு ஊடுருவ முடியல, விகடன் குரூப்ல அதிகமாக ஊடுருவது அவங்க தான். அவங்க ஆட்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட ஆட்கள் ஒரு மொக்கைய ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க, காப்பி அடிச்சு. அந்த புத்தகத்துக்கு வந்து சாகித்ய அகாடமி வரைக்கும் இவங்களே தூக்கி விடுவாங்க, இவர்களே உள்ள வச்சு பாராட்டு விழா நடத்துவாங்க, அவர்கள் மிகப்பெரிய எழுத்தாளராக காமிப்பாங்க. அது காப்பி அடிச்ச புத்தகமா இருக்கும். ஆனால் வந்து உயிரை கொடுத்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பான், அதை வெளிக்கொண்டு வர மாட்டாங்க. இது பத்திரிகை உலகத்தில் அப்படி ஒரு லாபி அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கு, இன்று குறைஞ்சிருக்கு, மிக அதிகமா இருந்தது. அதனால குறிப்பிட்ட சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிறமொழியாளராக இருப்பான், ஆனால் தமிழில் அவர்களைப் போல எழுத்தாளர்களே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு உயர்த்தி விடப்பட்டிருப்பாங்க. தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாம் அமுக்கப்பட்டிருப்பாங்க. இது திட்டமிட்டு நடந்த ஒரு ஐயா கருணாநிதி வந்து தமிழன தலைவர் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி அவரு. ஆமா, ஆனா ஒரு கட்டத்துக்கு 2009க்கு பிறகு அவருக்கே கூச்சம் வந்துருச்சு. அப்படி போட்டோம்னா அசிங்கமா போயிட்டு விட்டுட்டாருன்னு வச்சுக்கலாம். அவங்க கட்சிக்காரனே சொல்லல அவங்க. சோ இது வந்து திட்டமிட்டே இவர்கள் செய்த ஒரு இதுன்னா இதுல இன்று எல்லாம் அம்பலப்பட்டு நிக்கிறாங்க. அன்று கியாபே விஸ்வநாதம் அவர்கள் எல்லாருமே அண்ணல் தங்கோ சொன்னது வந்து அத்தனை ஆண்டு காலம் சிறு அளவில் அவங்க சொன்ன காரணத்தினால, தமிழர்கள் இப்போது விழிப்பு பெறாமல் இருந்த காரணத்தினால இவர்களாக ஒரு திட்டமிட்டு செய்ய முடிந்தது அவர்கள். அதே போல நீங்க அரசியல் அதிகாரத்துக்கு வரணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா இடத்துலையும் பணத்தில் அடிக்கிறது, பணத்தை கொள்ளையடித்து அந்த பணத்தில் வைத்து அடித்து மக்களை அடிமையாக்குறது அப்படிங்கிற ஒரு அதான் செயல் திட்டமே உங்களுக்கு அஜெண்டாவே. ஸோ அந்த அடிப்படையில் வந்த பொழுது பாமகவும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, யாரோ அதிமுக திமுக சார்ந்துதான் இருந்தாக வேண்டிய சூழ்நிலை வரும்போது அரசியல் சர்வைவலுக்காக அவங்க இருந்துட்டாங்க. அவர்களும் அதே போல இருக்க வேண்டியதாயிருச்சு. ஸோ அதை வந்து அவங்க கபலீகரம் பண்ணிட்டாங்க. விஜயகாந்த் தெரியும், விஜயகாந்த் அதே மாதிரி கூட்டணி சேர்த்து அவரையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தனித்து நின்றால் மட்டும்தான் இவர்களிடம் தப்பிக்க முடியும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர் தான் சீமான். இவங்க கூட்டணின்னு சேர்ந்தோம்னா இவங்க வந்து திருதராஷ்டிரன் வந்து சொல்லுவாங்க, ஆலிங்கனம் செய்து கட்டி பிடிச்சி கொண்டுருவாங்க. அதை வந்து திராவிட இயக்கங்கள் கட்சிகள் கனகச்சிதமா செய்யும். அந்த ஆலிங்கனத்துக்கு மாட்டக்கூடாதுன்னு நினைச்சவர் தான் சீமான் அவர்கள். அதனால சீமானை அதிகபட்சமாக இவர்கள் வந்து அவதூறு செய்வதும் எதிர்ப்பது காரணம் என்னன்னா, இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாருங்கிறதுக்காக ஊடகங்கள் மூலமாக அவரை எவ்வளவு டிஃபேம் பண்றது, அந்த விஜயலட்சுமி, அந்த வீரலட்சுமி, அது போன்ற பெண்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி அவதூறு பரப்பு செய்வது, இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சாங்க. அரசியல் ரீதியாக அவர் எதிர்க்க முடியல, கருத்தியல் ரீதியாக எதிர்க்க முடியல. அப்புறம் கூட்டணிக்குள் வர வைப்பதற்கான நிர்பந்தங்களை ஏற்படுத்துவது, இப்படி எல்லாம் செஞ்ச போது வந்து அது எடுபடலாங்க.
ஸோ அதனால இப்போ வந்து 2026 தேர்தல் வருது. மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து உடல்நிலை காரணமாக தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகள் நல்லா உழைக்க முடியுமான்னு தெரியல. அதனால அவருடைய இளைய பட்டத்துக்கு தான் அடுத்தது கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற இதில் போது இந்த ஆட்சி அதிகாரம் வந்து நம்மளை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக இப்பவே நீங்கள் இந்த தமிழ் தேசிய இதெல்லாம் முடக்கணும் அப்படிங்கிறதுல அவர்களுக்கு ஒரு ஆர்வம் நிச்சயமாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்க கால் ஊன்ற வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு தொடர்ந்து இருக்கு. அது குறிப்பா அண்ணாமலை வந்து வெளிப்படையாகவே இங்க வந்து கால் ஊன்றணும்னு சொல்றாரு. இப்போ காங்கிரஸ் ஒரு புதுசா ஒரு டேக் எடுத்திருக்காங்க பாருங்க. நாங்க எத்தனை நாளைக்கு திமுக சார்ந்து நாங்களே இங்க ஆட்சி ஆள வேண்டிய சூழல், ஒரு காலத்துல நாங்க ஆட்சியில் இருந்தோம் அப்படிங்கிற சூழல் வந்திருக்கு. அப்போ இவர்கள் இந்த தேசிய கட்சிகள் நீங்க திராவிடத்தை மட்டுமே நம்ம வந்து பார்த்துட்டு கூடாது. திராவிடம் என்பது அவருடைய கொத்தடிமை. ஈழப் போராட்டத்தை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து 2G ஊழலை வைத்துத்தான் இவர்களை மடக்கி அடிபணியை வைத்துதான் அங்க வந்து முடிச்சாங்க முள்ளிவாய்க்கால. எனவே இவர்கள் கொத்தடிமைகளாகத்தான் இருப்பாங்கனால நீங்கள் இந்திய தேசிய கட்சிகளை தான் கூர்ந்து கவனிக்கணும். ஸோ பாஜக காங்கிரஸ் ரெண்டுமே இந்த முனைப்போட உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அதனால இதெல்லாம் இந்த தமிழ் தேசியத்தை எழுச்சியை வந்து முடக்குவது திராவிடம் மட்டுமே நினைக்கக்கூடாது. அது தவறான பார்வையாயிரும். இது ஒரு கூட்டு சதியா பார்க்கக்கூடாது. இல்லை தனித்தனியாக இவர்கள் செய்யறதெல்லாம் ஒரே எதிரியை ஒழிப்பதற்கான முயற்சியா பண்றாங்க. அப்ப பாஜக இங்க கால் ஊன்ற வேண்டும், அவர்களுக்கு எதிராக இருப்பது தமிழ் தேசியம் தான். திராவிடத்தை அவர்கள் திராவிடம் சொல்லி வீழ்த்திடுவாங்க. அப்புறம் கூட்டணி ஆட்சி அதிகாரத்துக்கு பேரம் பேசி படிஞ்சிருவாங்க. ஸோ படியாமல் இருக்கிறது தமிழ் தேசிய அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. இப்ப காங்கிரஸுக்கு இருக்கு. காங்கிரஸுக்கு ஏற்கனவே தமிழ் தேசியத்தை கண்டா ஈழத்தை கண்டா வெறுப்புணர்ச்சி இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்துதான் இவர்கள் வந்து ஒட்டுமொத்தமா இந்திய தேசியத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை செய்பவர்கள் தான் இந்த திராவிட கட்சிகள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா கொத்தடிமை தான், வேற எல்லாம் இல்லை. அவங்க அது எப்பொழுதுமே காலமாக வந்து பிராமணியத்தை எதிர்ப்பதா சொல்லுவாங்க. ஆனா பிராமணியத்தினுடைய அடியால தான் அவங்க வேலை செய்வாங்க. இது கடந்த காலங்களில் நீங்க சீமானவர்களையும் பேசுனீங்க, தனிச்சுதான் களமாடிட்டு இருக்கதா. அவர் தனிச்சு களமாடுவதுதான் அவருடைய பிளஸ்ஸா, இல்ல விஜய் அவர்களோட கூட்டணி வைத்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பது பிளஸ்ஸா இருக்கு? இல்ல, தொடக்கத்துல இருந்தே அவர் நம்ம நிறைய பேர் தவறா புரிஞ்சுட்டு தனித்து போட்டிடுவதுன்னு சொன்னது காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக திராவிட கட்சி கிடையாது. காரணம் அவங்க 2 பேரும் ஊழல் பிரச்சனை வந்துருச்சு. அவங்களோட அரசியலுக்கெல்லாம் வியாபாரமாக்கிட்டாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அடுத்தது தனக்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் வரும் பொழுது அப்போ அதுக்குள்ள நாங்க வலிமையாயிட்டோம்னா என்னால் பேரம் பேசி எங்கள் தலைமையில் அவர்களை ஒருங்கிணைக்க முடியும் அப்படிங்கிறத அவர் தொடக்கத்திலிருந்தே சொன்னார். அவர் அல்லது இதே போன்ற கொள்கையுடைய பெரிய கட்சிகள் இருந்தால் அவரோட இணைந்து பணியாற்ற முடியும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கார். எனவே விஜய் போன்றவர்கள் குறிப்பாக ஏற்கனவே மக்கள் சலிச்சு போயிருக்காங்க. விஜயகாந்த் வந்து ஃபெயிலியர் ஆச்சு, சரத்குமார் போன்ற எல்லாருமே நட்சத்திரங்கள்லாம் வந்துட்டு அவர்கள் வந்து டைல்யூட் ஆகி போயிட்டாங்க. இங்க நிக்க முடியல அவங்களால. அப்ப விஜய் போன்ற வரும்பொழுது ஒருவேளை சீமா நினைத்திருக்கலாம், விஜய் இப்பொழுதே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி அந்த பெரிய இளைய கூட்டத்தை ஒரு இண்டிபெண்டான ஒரு கட்சியாவது இங்க நிக்க வைக்கணும். அவர்கள் வந்து அதிமுக, பாஜக, காங்கிரஸ், பிஜேபி அதே போல திமுகவோட சார்ந்து அது அவர்களோடு பச்சை குதிரை ஏறி போறக்கூடிய ஒரு அமைப்பா இல்லாம ஒரு தனித்து இண்டிவிஜுவல் அமைப்பா இருக்கணும். அவங்க தன்னோடு கூட்டணி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தனிச்சு இண்டிவிஜுவலா நிக்கணும். அப்பதான் இவர்களுடைய கொஞ்சம் கொஞ்சமா இவருடைய அரசியல் ஆதிக்கங்களை ஒழிக்கும். ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் வந்து திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிட்டாருன்னா இங்க மீண்டும் தமிழ் தேசியம் வளர்வது கொஞ்சம் குறைஞ்சிரும். தமிழ் தேசியம் நிக்கும். விஜய் முடிஞ்சிருவாரு. அவருடைய அரசியல் வருகை வந்து கமலஹாசன் சலிச்சு போயிட்டாங்க. நீங்க வந்து ரஜினி காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா 99 காலத்துல இருந்து எதப்போ அரசியலுக்கு வர மிகப்பெரிய சலிப்பை உண்டாக்கிட்டாங்க. இப்ப நடிகர் கமலஹாசன் டிவி எல்லாம் உடைச்சாரு, டிவி உடைச்சிட்டு கடைசி அதே டார்ச் லைட் எடுத்துட்டு பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. மற்றவங்க மண்டே உடைச்சிட்டு போயிட்டாரு அவர். சரிங்களா? சோ இது வந்து இப்ப தெரிஞ்சிருச்சு, இவங்க நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. விஜயும் அதே மாதிரி வந்து நடிக்காம இண்டிவிஜுவலா நின்னாருனா தான் ஒரு 5-10 ஆண்டுகள் நின்னாதான் அவருக்கு வந்து ஒரு இது இருக்கு. அப்ப இன்னைக்கு அந்த அதிருப்தி வாக்குகள் வரக்கூடிய 26ல அதிருப்தி வாக்குகள் திமுகவுக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் ஒன்னா அதிமுகவுக்கு போகும், இல்ல நாம் தமிழருக்கு வரும். இப்ப விஜய் வர்றதுனால அதிமுகவுக்கு போறது குறைஞ்சு இப்ப விஜய்க்கு நாம் தமிழருக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே வேளையில திமுகவுக்கு வந்து ஒரு பின்னடைவு ஏற்படும். என்ன காரணம்னா அடுத்த தலைமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அது வந்து உதயநிதி வந்து இப்ப இருக்கிற கட்சி வந்து அதே கட்டுக்கோப்பாட கொண்டு செல்லணும். அதுக்கு அந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாம் அவர்கள் வந்து இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும், அதை கவுன் பண்ணி அப்படியே கொண்டு போகணும். இதுல இன்னொரு விஷயம் குறிப்பா நம்ம பார்க்கணும்னா, திரு சீமான் அவர்கள் நிறைய இடங்கள்ல என்னுடைய தம்பி விஜய் அவர்கள்னா நிறைய இடங்கள்ல பத்திரிகையாளர் சந்திப்புல எல்லாம் பேசுறாரு. நான் கூட்டணி வைக்கவும் தயார் தான், அண்ணனும் தம்பியும் சேர்ந்து போராடுவோங்கிற மாதிரிலாம் சீமான் அவர்கள் சொல்றாரு. ஆனா விஜய் ஒரு இடத்துல கூட இது வரைக்கும் மறுப்பும் தெரிவிக்கல, ஆதரவும் தெரிவிக்கலையே. அதான் ஒருவேளை இது சீமானுடைய ஒரு உத்தி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்பாகவே, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே என்ன சொன்னாரு, அந்த பொதுக்குழு கூட்டம் நினைக்கிறேன் நடந்த போது அதில் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் திருமாவளவன் ஐயாவை பற்றியோ அல்லது ராமதாஸ் ஐயாவை பற்றி, வைகோ ஐயாவை பற்றி யாரும்
இகழ்ந்து பேசக்கூடாது, இணையதளங்களில் இருந்து பேசக்கூடாது. பேசக்கூடாது, பேசுறதா கட்சி விட்டு வெளியில போயிருந்தே சொல்லிட்டாரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஆனா தம்பிகள் பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. ஆமா. அது 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 வந்து என்னன்னா, அவர் அறிவிச்சிட்டாருல்ல, அதுதான் பார்க்கணும். அது பேசினாங்கன்னா ஒருவேளை அவருடைய தம்பியில தான் நடவடிக்கை எடுக்கணும். அது அவங்களுடைய கட்சி விவகாரம்னு வச்சுக்கோங்களேன். பட் அறிவிச்சிட்டாரு. அது வந்து அஃபிஷியலா அறிவிச்சிட்டாருன்னு பார்க்கும்போது அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அப்ப அது வந்து அப்ப அந்த தலைவர்களுக்கு ஒரு சமிக்கை மட்டும் இல்ல, அந்த தலைவர்களுக்கு கீழ் இருக்காங்க இல்லைங்களா, அவர்களுடைய தமிழ் தேசியத்தின் மீது ஈர்ப்பு கொண்டவர்களுக்கும் அது ஒரு அழைப்பு. ஸோ நாங்க வந்து உங்க தலைவரையே உங்களையே பேசலப்பா, நீங்க நாளைக்கு. ஸோ இப்ப இருந்தே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாமக அவர்கள் பிரிக்கல, அவர் கட்சியை உடைக்கணுங்கிற அந்த நோக்கம் இல்லை. அவர்களையும் வந்து தமிழ் இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவோடு பாமக கூட்டணி போனோன்னு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் கூட கட்சியிலிருந்து விலகிக்கிறேன் பிடிக்கல அப்படின்னு பதிவுகள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். நீங்க பாமக வந்து தமிழர் தமிழியல் இதுல எல்லாம் வந்து ஆர்வமா இருக்காங்க, ஈடுபட்டோடு இருக்காங்க, உணர்வுபூர்வமா இருக்காங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவருடைய சில அரசியல் முடிவுகள், கூட்டணி கட்சியில் முடிவு எடுக்கிறது வந்து அவருக்கு தொண்டர்களுக்கு ஒரு சலிப்பை உண்டாக்கும். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல வந்துடுறதில்ல, என்னடா நம்ம வந்து இப்படியே போயிட்டு இருக்கோம், நம்ம கட்சியில வரமாட்டேன்றோம், ஏதாவது கூட்டணி இருந்தா கூட எங்க ஆட்சி நடக்குதுன்னு சொல்லலாம். அதனால தொண்டர்களுக்கு எந்த பலனும் இல்லை. விசிகளை இருக்கிறவங்க அதான் சொல்றாங்க, 2 சீட்டு தான் கொடுக்குறாங்க, அதுவும் தனி தொகுதி கொடுக்குறாங்க, பொது தொகுதி. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சலிப்புத்தன்மை ஏற்பட்டிருக்கு தொண்டர்களுக்கு. எத்தனை நாளைக்கு அவங்க இருப்பாங்க? உள்ளூர்ல சின்ன சின்ன பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட நம்முடைய தலைவர் வந்து இந்த பொறுப்புல இருக்காரு, அதனால எங்களுக்கு அது பெருமைன்னு சொல்லக்கூடிய அந்த முழு பெருமை அவர்களுக்கு வரல. அதை வந்து திமுகவே அனுமதிக்கணும்னு பாக்குறோம். திமுகவே பரப்புரை செய்ய மாட்டேங்குது விசிகாவுக்கு. கொடிக்கம்பத்தை நடவிடாம ஊருக்குள்ளேயே கொடிக்கம்பம் வேண்டாம்னு பிடிக்கிட்டு வர்றாங்களே ஒழிய, நீ சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய கட்சியா இருந்தா எல்லா கொடிக்கம்பம் நிக்கணும்னு சொல்லணும்ல. சோ இப்ப அதுல சமரசம் ஆந்திராவில 7 இடங்கள்ல போட்டிடுறாங்க, கேரளால 3 இடங்கள்ல போட்டிடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல தாய் நிலத்துல 2 தொகுதி முடியல, தனி தொகுதி தான். அது முடியல. அதுக்கு போராட வேண்டியதா இருக்கு, கூட்டணி கட்சியோட போராட வேண்டியதா இருக்கு. இதுதான் இங்க சமூக நீதியினுடைய உண்மையான நிலவரம். ஆனால் அவர் இன்னும் தோழமை சுட்டலாவே சுட்டி காட்டிட்டு இருக்காரு திருமாவளவன் போன்றவர்கள். ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய சலிப்பு அந்த கட்சிக்காரர்களுக்குள்ளே ஏற்படும் பொழுது அவர்களுக்கு மாற்றத்தை நோக்கி வருவாங்க. நாளை நாம் தமிழரை நோக்கி அல்லது விஜய் நோக்கிய கூட அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கான ஒரு தளத்தை இப்போ வந்து சீமான் லீட் எடுக்கிறார். அதுதான் நான் பாக்குறேன். சீமான் வந்து அடுத்த கட்ட அரசியலுக்கான, எதிர்கால அரசியலுக்கான, தமிழ்நாட்டு அரசியலுக்கான ஒரு முன்னெத்தியரா செயல்பட தொடங்கிட்டார். அதை ஒரு சக்சஸ் பண்ணிட்டார். நீ காரணம் என்னன்னா, தனித்து நின்று கட்டுக்குலையாத ஒரு பெரிய தம்பி தங்கைகள் கூட்டத்தையும் அதே போல எல்லா மக்களுக்கும் ரீச் ஆயிட்டார். அவர் வந்து சொல்றதுல வந்து என்ன நியாயம் தானப்பா அப்படிங்கிறது, மக்கள் போராட்டத்துக்கு தொடர்ந்து நிற்கிறது, இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னை நிலைநிறுத்தி கொண்டுட்டார், ப்ரூவ் பண்ணிட்டார் அவர். ஸோ இனிமே வந்து அவர் வந்து அன்ப்ரூவ் பண்ண முடியாது, யாரும் போய் டேமேஜ் எல்லாம் பண்ண முடியாது, அந்த ஸ்டேஜுக்கு அவர் வந்துட்டார். அதனால இப்ப அடுத்து வரக்கூடிய இளைஞர்களையும் அடுத்து வந்து அரசியலுக்கு வரக்கூடியவங்களையும் முடிந்தவரையும் நெறிப்படுத்துவது, ஒருமைப்படுத்துவது அப்படிங்கிற பணியை அவர் தொடங்கிட்டதா தான் நான் பாக்குறேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்கள் கருத்துக்களை எங்களோட பயந்ததுக்கு மீடியா ஒன் தமிழ் சார்பாக நன்றி தெரிவித்துக் வணக்கம். மீடியா ஒன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்சத். நிறைய வலைவலிகளில் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக நான் பேசியிருப்பேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சிக்காகவும் மீட்சிக்காகவும் தமிழ் தேசியத்துக்கென்று ஒரு ஊடக வலிமை வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி தமிழ் தேசியத்திற்காக நிறைய ஊடகங்கள் வந்திருந்தாலும் அந்த வகையில் மீடியா ஒன் தமிழும் இணைஞ்சிருக்கு. தொடர்ச்சியாக தமிழ் தேசிய களத்தில் நம்ம மீடியா ஒன் தமிழ் நமக்கான ஒரு ஊடகமாக இது பயணிக்கும்ங்கிறதுல நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் தேசிய ஊடகமாக இங்கே செயல்படுவது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விடயம் தான். அந்த சவாலை வந்து எதிர்கொண்டு தான் நீச்சல் அடிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா பொருளாதார சிக்கல். நமக்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் இந்த பொருளாதாரங்கிற ஒரு சிக்கலும் நம்மோடு சேர்ந்துருது. மீடியா ஒன் தமிழ் சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நீங்கள் அழிச்சு மீடியா ஒன் தமிழுடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அழிச்சிங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும். மற்றும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம்.